ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன டாக் இருந்துச்சுன்னா, காங்கிரஸோ இல்ல பாஜகவோ இல்ல சசிகலா அவங்க ஆரம்பிக்க போற கட்சியோ தாவேகாவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு எல்லாருமே கணிச்சாங்க. ஆனா கடைசியில யாரோடையுமே கூட்டணி வைக்காம நாங்க தனிச்சையா தான் போட்டிடுவோம், தனித்து தான் போட்டியிடுவோம் இருக்காங்க. அதை தொடர்ந்து தாவேகா என்னதான் தங்களுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சமா அதிமுக கூட்டணியையும் பாஜகவையும் விமர்சித்து தான் வர்றாங்க. பதிலுக்கு அவங்களும் தாவேகாவை விமர்சனம் செய்யறாங்க. இப்படிப்பட்ட நிலையில பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தாவேகா தலைவர் விஜயை சீண்டுவது மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போறது உறுதி. இந்த தேர்தலில் வெற்றி நம்மளோடதான். அதனால விஜய் மறுபடி படம் தான் நடிக்க போவாரு அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. இது விஜய சீன்றது மாதிரி இருக்கு. இதுக்கு கண்டிப்பா தாவேகா தலைவர் பதில் அளிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப விஜய் தீவிரமா பரப்புரை செஞ்சுட்டு வர்றாரு. பரப்புரை செய்யும் போது திமுகவை தான் அவரு விமர்சிச்சுட்டு வர்றாரு. இதுவரை அவரு பாஜகவுக்கு எந்த விமர்சனமும் செய்யல. ஆனா களத்துல திமுக அப்புறம் தாவேகா இந்த 2 கட்சிகளுக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு தொடர்ந்து கூறிட்டு தான் வர்றாரு. இதனால கண்டிப்பா அதிமுகவும் பாஜகவும் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்கன்றதுல சந்தேகமே கிடையாது. இதன் காரணமா தான் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தாவேகா தலைவர் விஜயையும் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. இப்ப அவரை தொடர்ந்து பாஜகவினரும் விஜயை சீண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பாஜகவுடைய தமிழிசை இது மாதிரி போன்ற தலைவர்கள் விஜய் திமுகவை எதிர்த்து பேசுவதை வரவேற்பதா கூறியிருக்காங்க. ஆனா அதுக்காக தாவேகா தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதனால விஜய் திமுகவை எதிர்த்து பேசுறது ஆதரிக்கும் பாஜக அவரால் தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அதிமுக கூட்டணியுடைய வாக்குகளை மட்டும்தான் அவங்க பிரிக்க முடியும்னு சொல்றாங்க. அதே சமயத்துல தாவேகா கட்சியால திமுகவிற்கு தான் ஆபத்து. திமுக கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளை தான் விஜய் பிரிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவங்க பாஜகவுடைய மூத்த தலைவரான எச் ராஜா அவங்க கூட திருமாவளவனுடைய வாக்குகளை தான் விஜய் பிரிப்பார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அவரால் எங்க கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு திட்டவட்டமா கூறுறாங்க. இப்ப பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வெற்றி உறுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம விஜய் மறுபடி நடிக்க போயிடுவாரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. திமுக ஆட்சி மீது தமிழக மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க. இந்த கோபத்தை கண்டிப்பாக அவங்க காட்டுவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவார்கள் அப்படின்ற மாதிரி பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. இது திமுக குறித்து கூறியிருந்தாலும் விஜயை சீண்டி இருப்பது தாவேகா கட்சிகளிடையே ஒரு அதிருப்தியை ஆழ்த்தி இருக்குன்னு சொல்லலாம். விஜயனுடைய அடுத்த பரப்புரையில பியூஷ் கோயலுக்கு பதிலடி கொடுத்தே தீரணும் அப்படின்னு தாவேகா தொண்டர்கள்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. அதனால தாவேகா தலைவர் விஜய் அடுத்த பரப்புரையில அவரு திமுகவை விமர்சிப்பது போல தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா பியூஷ் கோயலுடைய இந்த கருத்துக்கு பதிலடி கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது. பியூஷ் கோயல் ஏன் இப்படி ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னா, டிவிக்கள் இருக்கிற ரசிகர்கள் தொண்டர்கள் இவர்களுடைய செயல்பாடை குறிச்சுதான். இப்ப நம்ம வெளியூர்ல இருக்கிறோம், நம்ம அம்மா அப்பா சொந்த ஊர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 மணிக்கு மேல இல்ல ஒரு 11 மணிக்கு மேல ஒரு போன் வந்தாலே நம்ம பயப்படுவோம். ஐயோ அப்பாவுக்கு என்ன ஆச்சோ, அம்மாவுக்கு என்ன ஆச்சோ, ஏதாவது அசம்பாவிதமோ அப்படின்ற மாதிரி நம்ம பயப்படுவோம். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல தான் நம்ம இருக்கோம். எல்லா குழந்தைகளுமே தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருமே இதுதான் நினைப்பாங்க. ஆனா அந்த கட்சியில இருக்கிற ஒரு பொண்ணே, நான் எங்க அம்மாவை மிரட்டி வச்சிருக்கிறேன், விஜய்க்கு நீங்க ஓட் போடலைன்னா நான் உங்க எல்லாருக்கும் விஷம் வச்சிடுவேன், ஃபர்ஸ்ட் எங்க அம்மா அப்பாவுக்கு விஷம் வச்சிடுவேன், தெருவுல இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் விஷம் வச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணே சொல்லுது. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, என் பையனே செத்தாலும் பரவாயில்ல, நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாம் சொல்றாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு விஜயை பார்க்கணும். விஜய் ஒரு ஹீரோ, அவர் நேர்ல பார்க்கணும், அவர் கூட ஒரு போட்டோ எடுக்கணும், அவங்க கேமரால அவரை பதிவு பண்ணிக்கணும், அதை போட்டு நம்ம பெருமை பீத்திக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கே தவிர, நம்ம விஜய்க்கு ஓட்டு போடணும், அவரை ஜெயிக்க வைக்கணும், அவர் வந்தா மாற்றம் வரும், அவர் அரசியல்ல தேர்ந்தவர் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இல்லை. ஏன்னா அரசியல் அப்படின்றது மிகப்பெரிய ஒன்று. அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஏணிப்படியில ஏறுற மாதிரி தான் நம்ம ஏறணுமே தவிர, திடீர்னு நம்ம 10வது படியில கால் எடுத்து அகல கால் வைக்க முடியாது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்ற மாதிரி ஆக முடியாது. ஆனா விஜய் அவர்களுக்கு இந்த அரசியல் இல்லை அப்படின்னா கூட படம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. படம் நடிக்க போகலாம், ஆக்டிங் சைடு அவர் போகலாம், ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா மற்றவங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடையாதுன்னு சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிள் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தேர்தலில் அவங்க இத்தனை வருஷமா தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க டெபாசிட் கூட முழுசா
வந்து அவங்க வந்து வாங்கல, எல்லாமே தோல்வி தான் கண்டுட்டு வர்றாங்க. பட் ஆனா வாக்கு வித்தியாசங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். அதனால விஜயோட ரசிகர்கள் இன்னும் அவங்க வந்து அரசியல்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியல, கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இது எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு பிராண்டு. அவரு திரையில பார்த்தவங்கள தரையில பார்க்கணும், இதுதான் வந்து ஆசைப்படுறாங்க. ஆனா விஜய் தரைக்கு வர்றாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. விஜய் வந்து கோபுரத்துலதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. நிறைய பேர் விமர்சிட்டாங்க. பனையூர் பண்ணையாரே, பனையூரை விட்டு வாங்க, எங்களை மக்களை நோக்கி வாங்க, மக்கள் பக்கத்துல வந்து நில்லுங்க, மக்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும், யாரு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எவ்வளவோ பேர் சொல்லிட்டாங்க. இப்ப ரீசெண்டா கூட ஆக்ட்ரஸ் வினோதினி வைத்தியநாதன் அவங்க வந்து பயங்கரமா பேசியிருந்தாங்க. உன்னை யாரு வர சொன்னது, நாங்க கேட்டோமா, நீ வரலன்னு நாங்க அழுதமா, சும்மா உச்சத்தை விட்டு வந்தேன்னு ஏன் சொல்ற அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கர கோபத்தோட தான் பேசியிருந்தாங்க. உச்சத்தை விட்டு வந்தீங்க ஓகே, சொகுசை விட்டு வந்தீங்களா? கிடையாது. ரெண்டாவது டைவர்ஸ் கேஸ் அவருக்கு இன்னுமே வந்து ஒரு மைனஸா போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 27 வருஷம் அவங்க வந்து ஒரு திருமண பந்தத்தை நடத்தி இருக்கிறாங்க. ஆனா தொண்டர்கள்ட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய டைவர்ஸ் பத்தி நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நீங்க ஹர்ட் ஆகாதீங்க, நீங்க ஹர்ட் ஆகுறது எனக்கும் ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதோட இல்லாம அந்த அளவுக்கு அது ஒன்றும் ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஒர்த் இல்லை அப்படின்ற வார்த்தை நிறைய பேருக்கு வந்து மன கசப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 27 வருட அந்த கல்யாண திருமண வாழ்க்கையை அவர் வந்து கொச்சைப்படுத்தி இருக்கிறாரு. அவரை பத்தி பேச இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருடைய தொண்டர்களா இருக்கட்டும், இல்லை ரசிகர்களா இருக்கட்டும், விஜய் வந்து பார்க்கணும், கிட்ட பார்க்கணும். அவர் கூட ஒரு போட்டோ எடுக்கணும், இன்ஸ்டாலயோ எஃபிலயோ ஒரு ஸ்டோரி போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு நான் விஜய் கூட போட்டோ எடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு பெருமை வந்து அவங்களுக்கு கிடைக்கணும், அதுக்கு லைக்ஸ் வாங்கணும், கமெண்ட்ஸ் வரணும், இப்படின்னு தான் தொண்டர்கள் இருக்கிறாங்களே தவிர இந்த கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், அரசியல் அறிவு எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. எல்லாத்துக்கும் மேல விஜய் ரசிகர்கள் அதிகபட்சம் 18 வயசுக்கு கீழே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டே கிடையாது. இந்த கூட்டம் எல்லாமே வந்து ஓட்டா மாறாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ டிஎம்கேவை எதிர்க்கிறேன், டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு அவர் என்னதான் சொன்னாலும் கடைசியா டிஎம்கே கூட போய் சேரவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இதை ரியலாவே நம்ம பார்த்துருக்கோம். கேப்டன் விஜயகாந்த் சார் அவருக்கு எவ்வளோ நல்ல பேர் வந்து இருக்கு, எவ்வளோ பேருக்கோ சோறு போட்டிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஒரு மனிதர்கள் புனிதர், மனிதர்குல மாணிக்கம், இது மாதிரி தான் விஜயகாந்த் சார் வந்து தமிழக மக்கள் பார்த்தாங்க. அவங்க வந்தப்ப நான் வந்து திராவிட கட்சிகளை வந்து ஒழிப்பேன், இந்த வாரிசு அரசியலை ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. திராவிட கட்சிக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு ஆனா இன்னைக்கு அதே திராவிடத்துல தான் அவங்க போய் ஜாயின்டா இருக்கிறாங்க தேமுதிக. அதே மாதிரிதான் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன், இவரும் டார்ச் லைட் சின்னத்துல அவர் வந்தாரு. வரும்போதே டார்ச் லைட்டால டிவியை உடைச்சி பயங்கர விளம்பரம் பண்ணி இந்த கூட்டத்தினுடைய ஆட்டத்தை நான் ஒழிப்பேன் அப்படின்னு எம்ஜிஆர் சாரோட சாங் ஒன்னை எடுத்து ட்வீட்ல போட்டு இந்த கூட்டத்துடைய ஆட்டத்தை நான் வந்து ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரி அவரும் பயங்கரமா வந்தாரு. அவருக்கும் கூட்டம்லாம் போனுச்சு. ஆனா அந்த கூட்டம் ஓட்டா மாறுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாதுன்னு தான் சொல்லலாம். கேப்டன் சாருக்கு வந்த கூட்டம், அவருக்கு கிடைத்த அந்த வெற்றி கூட கமல்ஹாசன் சாருக்கு கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, 2024 அவர் எந்த டிஎம்கேவை அவர் எதிர்த்தாரோ, எந்த வாரிசு அரசியல் அவர் எதிர்த்தாரோ அங்கே போய் ஜாயின்ட் ஆயிட்டாரு, அங்கே போய் அவர் இருந்துகிட்டாரு. இன்னைக்கு மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில தான் இருக்கு. அவங்க வந்து இந்த தேர்தலில் வந்து அவங்க போட்டி போடல அப்படின்னா கூட ஆனா அந்த கூட்டணியில தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ டிஎம்கேவை எதிர்க்கிறேன், திராவிடத்தை எதிர்க்கிறேன், வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன், இப்படிலாம் பேசுறவங்க கடைசியா எங்க போய் நிக்கிறாங்க அப்படின்னா டிஎம்கேல தான் நிக்கிறாங்க. ஆனா டிஎம்கே கூட்டணி அவங்கள வந்து வரவேற்றுக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இவங்கள்ட்டேருந்து நம்ம வந்து வேலை வாங்க முடியும், இவங்களை வந்து நம்ம வந்து ஷைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா தனியா நின்னா கண்டிப்பா வெற்றி பெற முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, டிஎம்கேவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால வர்றவங்களை வந்து இவங்க வந்து வெற்றி பெற வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வெற்றி பெற வச்சு சீட்டு கொடுத்து அவங்களையும் வந்து ஒரு அரசியல்ல நிலைநிறுத்த வந்து அவங்க பாக்குறாங்க. அதனால விஜயும் வந்து எனக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டியே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவரு இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா தேர்தலில் தோல்விதான் அடைவாரு, படம் தான் நடிக்க போவார்னு பியூஷ் கோயல் ஓப்பனாவே சொல்லிட்டாரு. நிறைய பேர் சொன்ன கருத்து தான் இது. இவரும் அரசியல்ல வந்து இருந்தாரு, ஜெயிச்சாருன்னா, எதிர்கட்சியா வந்தாருன்னா கூட இவர் அரசியல்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதற்கு கூட எதிர்கட்சியா வரக்கூட அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தேர்தலுக்கு அப்புறம் விஜய் படத்தை நோக்கி போயிடுவாரு. சப்போஸ் அரசியல் வரணும் அப்படின்னா கண்டிப்பா கேப்டன் மாதிரியோ இல்ல உலகநாயகன் மாதிரியோ கண்டிப்பா டிஎம்கேக்கு தான் வருவாங்க. டிஎம்கே கூட்டணியில தமிழக வெற்றி கழகமும் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவி வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.